ஊர்ல எல்லாரும் தான் பையன் வளர்க்குறாங்க, நானும் தான் பையன் வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெத்த தாய் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்றாளே, அதுவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காளே, ஒரு தடவையாவது எடுக்கிறானு பாரு. எல்லாம் பொண்டாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆடுறான். அம்மா எதுக்கு இவ்வளவு நேரம் கூப்பிடுறாங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் அவங்க அம்மா போனை எடுக்கவே கூடாது. எடுத்தாரு அவ்வளவுதான், என் சோழி முடிஞ்சது. ஐயோ எடுத்துடக்கூடாதே. ஐயோ இவ வேற பக்கத்திலேயே உட்காந்துருக்கா. நம்ம போன் எடுத்து பேசணும்னா அவ்வளவுதானே, ஆட்டம் கட்டிடுவாளே. ஐயோ இந்த அம்மா வேற மறுபடியும் போன் அடிச்சுட்டே இருக்கே. ஏண்டா நீ போன் எடுக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா. நீ போனை எடுத்தே ஆகணும். நான் எத்தனை மணி ஆனாலும் சரி, நான் போன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அர்ஜென்ட்டா என்னமோ தெரியல, இப்படி போன் அடிக்காதே அம்மா. ஐயோ என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி நம்ம இங்க இருந்து போன் பேசினாதான் இவளுக்கு சந்தேகம் வந்து திட்டுவா. நம்ம வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பேசுவோம். எடுடா எடுத்து தொலைடா. அப்பா அதான் போன் வந்துட்டே இருக்குல்ல, நிறுத்தி பேசுங்கப்பா. சரிப்பா. என்னங்க உங்க அம்மாவுக்கு ஒரு வேலை குழப்பம் இல்ல? அவங்க போன் அடிச்சாங்கன்னா நிறுத்தி போன் பேசிட்டு இருப்பீங்களா? எங்க வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகலையா? எங்க அப்பா அம்மா அங்க பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம புள்ள சாப்பாடு வாங்கிட்டு வரணும். இப்படி பண்ணனா எப்படி? இங்க பாரு பச்சைக்கிளி, ஏதோ அர்ஜென்ட் போல, அதான் அம்மா இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்க. என்ன எதுன்னு கேட்கறதுல என்ன வந்துட போகுது? உமாவும் உங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்க மாட்டாங்களா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பசியில இருக்கிறாங்கன்ற உங்களுக்கு அது முக்கியம் இல்ல? உங்க அம்மா கிட்ட பேசுறதா முக்கியமா? உங்க அம்மா கிட்ட இன்னைக்கு இல்லைனாலும் எப்ப வேணாலும் பேசிக்கலாம். ஆனா எங்க அப்பா அம்மா அப்படியா? அம்மா இன்னைக்கு நீ இப்படி யோசிக்கிறது, நாளைக்கு என் பொண்டாட்டி இந்த மாதிரி யோசிச்சானா நீ என்ன பண்ணுவ? ஓ வரவ யோசிப்பாளா? யோசிக்கிற அளவுக்கு விடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆஞ்சு புடுவேன், ஆஞ்சு வாய் மூடிக்கிட்டு இருந்துக்க. அப்பா நீங்க வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பேசுங்கப்பா. இந்த அம்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. சோ எடுக்க மாட்டேங்கிறானே. படுபாவி பையன் இவெல்லாம் என் வயிற்றுலதான் பிறந்தானா? நான் வேண்டான்னு சொன்னா இவன் வேணும்ன்றான். இப்ப அந்த கிழவி என்னத்தை வத்தி வைக்க போறான்னு தெரியலையே. ஹலோ அம்மா. டேய் நீ எல்லாம் மனுஷனாடா இல்ல மனுஷனான்னு கேக்குறேன். என்னம்மா போன் பண்ணிட்டு இப்படி கத்துற? ஏண்டா உன் பொண்டாட்டி சொன்னானா சாப்பிடாம தூங்காம கூட இருப்ப போல இருக்கு. எத்தனை தடவை போன் அடிக்க, ஒரு தடவை உனக்கு எடுத்து பேசுறதுக்கு மனசு வரல? இப்படிதான் நான் உடம்பு சரியில்லாம கடந்தனால யாராவது நான் உயிருக்கு போராடுறேன்னு போன் பண்ணாலும் இப்படிதான் இருப்பியா? அம்மா அப்படிதான் எதுவும் ஆகல இல்லம்மா. ஏமா? ஏண்டா அப்படியெல்லாம் ஆகலன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் ஆகணும்னு தானே நீயும் உன் பொண்டாட்டியும் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க தினந்தோறும் சாமி கிட்ட. ஷோ போன் அடிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு போன் எடுத்தா நீ என்னமா இப்படி கத்துன்னு கத்திட்டு இருக்க? என்னம்மா எதுக்கு நீ கூப்பிட்ட? நான் இப்ப மாமனார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், சும்மா போன் அடிச்சுட்டே இருக்க. டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதும் போன் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா எடுத்து பேசி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஓஹோ இப்பதான் புரியுது. மாமியார் வீட்டுக்கு போறியாடா? மாமியார் முக்கியம், பெத்த தாயும் தங்கச்சியும் முக்கியம் இல்ல, அப்படிதானே? ஐயோ அடிவயிறெல்லாம் கலங்குதே. இந்த கிழவி என்னத்தை வத்தி வைக்க போதும். சப்பா ஆரம்பிக்காதம்மா. நீ எதுக்கு போன் பண்ண அதை சொல்லு. ஏண்டா நானும் உன் தங்கச்சியும் உன்கிட்ட வந்து 20,000 கொடு 30,000 கொடுன்னு கேட்டமாடா. நீ ஏன் வந்து நல்ல மாதிரி கொடுப்ப, பின்னாடி உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவ வந்து வசூலிச்சுட்டு போயிடுறா. என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா என்ன சொல்ற? ஏண்டா உன்னையெல்லாம் பெத்ததை நினைச்சு இப்ப வேதனை பண்றேன்டா. தாய் மாமன்ற முறைக்கு வந்து சீர்சனத்தி செயலினாலும் பரவாயில்ல, கூட வந்து நின்று ஒரு திருநீர் மட்டும் போடுனேன்னு தாண்டா உன் தங்கச்சி உன்ட்ட கேட்டா. வேற ஏதாவது கேட்டால? நீயா காசு எடுத்து நீட்டி போட்டு பின்னாடி உன் பொண்டாட்டி கிட்ட நான் காசு கொடுத்துருக்கேன் போய் வாங்கிருன்னு சொல்லி அனுப்பிட்டியோ? அவ வந்து இங்க 4 பேர் முன்னாடி அப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்திட்டு போயிட்டா தெரியுமா? அம்மா சத்தியமா சொல்றேம்மா, இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. இது எப்படி அவளுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலமா. நான் அனுப்பலமா. போதுடா உன் அடிப்பு வெங்காயம் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏமாந்து எனக்கு வெறுத்து போச்சு. நீ உன் பொண்டாட்டி குடும்பம்னு போயிட்ட, இனிமே அவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணுவ. நீ எங்களுக்கு எதுவுமே பண்ணலினாலும் பரவாயில்ல சாமி, அவங்கள நீ நல்லா பாத்துக்க. உன்னை நம்பி உன்னை இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவும் பண்ணுனேன். ஆனா கூட பிறந்த தங்கச்சிக்கு 10 ரூபா செலவு பண்றதுக்கு உனக்கு மனசு வரல. இப்ப வந்தவ ஏதோ வேலை வாங்கி கொடுத்துட்டாலாம். இப்ப அந்த வேலை மட்டும் நீ படிச்சதுனால தானே கொடுத்தாங்க. நீ படிக்காம முட்டாள் மாதிரி மாடு மேய்ச்சிக்கிட்டோ ஆடு மேய்ச்சிக்கிட்டோ இருந்தா கொடுப்பாங்களா? அதை முதல்ல யோசிடா. ஒத்த பிள்ளையா பெத்து வச்சிருந்தோம்னா பின்னாடி நமக்கு அப்புறம் அவனை யாரும் பாக்குறதுக்கு இல்ல, சொந்த விட்டு போயிருவேன், யாருமே இல்லாம அனாத மாதிரி நின்றுவான்னு சொல்லி இன்னொரு குழந்தைய பெத்துக்கிட்டா 2 ஒண்ணுக்கு ஒன்னா இருந்துகிட்டு ஒண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொன்னு போய் ஆறுதலா இருக்குன்னு சொல்லி 2 வளர்த்தா நீ எல்லாம் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா தயவு செஞ்சு சொல்றேம்மா, நான் அந்த மாதிரி யோசிக்கலம்மா. நீ ஏன் என்னமா அப்படி கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? அவ அப்படி கேட்பான்னு எனக்கு தெரியல. அவ கேட்ட விஷயம் கூட இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்லலமா. போதுண்டா, இனிமே உன் ஒட்டும் வேணாம் உரமும் வேணாம், உன் குடும்பம் குட்டி எதுவுமே வேணாம் சாமி. என் பிள்ளைக்கு என்னால முடிஞ்சது என்னமோ அதை செஞ்சு நான் சேர்த்து வச்சுக்கிறேன். நீ தயவு செஞ்சு என் பிள்ளையும் மறந்துரு, என்னையும் மறந்துரு. இனிமே அண்ணன் நொன்னேன்னு அவ என்னைக்காவது அழுதானா கூட திட்டி நானே சமாளிச்சிடுறேன். இனிமே இந்த எந்த வீட்டு விசேஷத்துக்கு நீ வந்துடாத. இனிமே எங்களை மறந்துரு. உன்னைய நான் பையன் இல்லைன்னு இன்னையோட தலை முழிக்கிறேன். அம்மா 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 புரியாம இதுவும் போன வைக்குது. ஐயோ கிழவி எல்லாம் வத்தி வச்சிருச்சு போலியே. ஐயோ அந்த மனுஷன் இங்கே தானே பாக்குறது.
பாவி, உன்னைய கூட நல்லவன்னு நினைச்சேன்டி. உன் அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்ற. என் கூட பிறந்த பொறப்புக்கு ஒரு விஷயம் செய்ய போனதுக்கு அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போட்டு காசை வாங்கிட்டு வரியா? இத்தனை நாள் வரைக்கும் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கப்புறம் தாண்டி தெரிய போகுது இந்த அழகு யாருன்னு. ஐயோ வண்டி எடுக்க போறாரே. அப்பா பேசிட்டீங்களாப்பா? என்னப்பா என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்லையாமா. ஐயோ அந்த கிழவி சொன்னுச்சா என்ன சொல்லலையா? என்னால ஒண்ணும் புரியலையே. அம்மா அப்பா இந்த ஊர்ல அதுதான்ப்பா பெரிய கடை, அந்த கடையிலே நிறுத்தி சாப்பாடு வாங்கிக்கலாமா? உன் அம்மாயும் அப்பாயும் சோறு இல்லைன்னா செத்து போயிட மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்க ஆக்கி திங்கட்டும். என்னப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? ஆஹா கிழவி சொல்லிருச்சு போலயே. என் வாயை கிண்டாம வாயை மூடிட்டு வாங்க. ஏய் பச்சைக்கிளி, இனிமேதான் என் ஆட்டத்தையே நீ பார்க்க போற. அழகு ராஜா இத்தனை நாள் பொண்டாட்டி தாசன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேதான் நான் எப்படி குடுக்க போற குடுல எப்படி அடங்கி உடங்கி போய் இருக்க போறேன்னு பாரு. எமாடி இன்னொரு டம்ளர் பாயசம் எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, இதுவே என்னால சாப்பிட முடியல, வயிறெல்லாம் வலிக்குது. இங்க பாருடிமா, கிடைக்கிறத வாங்கி வயிற்றுக்கு போட்டுக்கணும். அதை விட்டுட்டு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. போமா, இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இன்னும் குண்டாயிருவேன். குண்டாரு அதுல என்ன இருக்குது? ஒல்லியா இருக்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டு பாரு. என்னடி நாங்களும் ஒல்லியா ஒட்டக்குச்சி மாதிரி இருக்கும், நீ மட்டும் எப்படி குண்டா புசு புசுன்னு அழகா இருக்க அப்படின்னு கேக்குதுங்க. நாங்களும் தான் குண்டாகணும்னு அதை இதுன்னு சாப்பிடுறோம், உடம்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ இந்த காலத்து பிள்ளைங்க தான் சாப்பிடாம உடம்பை இழைக்கிறதும் வைக்கிறதும். எங்க காலத்துல எல்லாம் ஒல்லியா இருந்தா சூடு உடம்பு சூடுக்காரி, அதுதான் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பே ஏற மாட்டேங்குது இவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க ஒல்லியா இருக்கிறதா அழகுன்னு சொல்லுதுங்க. போமா. அட மகா, என்னமா இது? என்ன பையன் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். என்னம்மா இது? இப்படி வயசு பொந்த பிள்ளை குடிசையை விட்டு வெளியே வந்து பொழுதானைக்கு நிக்க கூடாது. இப்படி எல்லாம் நின்னுகிட்டு இருந்தா அங்கிட்டு போற வர ஆம்பளைக்கு கண்டுபட்டா முகத்துல பரு வரும்னு எங்க காலத்துல சொல்லுவாங்க. உள்ள போ. அதான் அப்பாயும் சொல்றாங்கல்ல, உள்ள போ. சும்மா நானும் வெளியே வராதுன்னு சொல்றேன், ஆனா கேட்க மாட்டேங்கிற நீ. ஐயோ ரெண்டு பேரும் என்னை அது இதுன்னு சொல்லி வாட்டுறீங்க. பெரியவங்க எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி 1008 காரணம் இருக்கும். உள்ள போமா. இங்க இருக்கலாமா? சொல்றல உள்ள போ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நல்லது சொன்னாலே ஏன் என்ன எப்படி எதுக்கு எப்பா இதுங்களுக்கு பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஓஞ்சு போயிடுது. என்னமா பண்றது, இந்த காலத்து பிள்ளைங்க படிக்குது, அறிவுக்கு தகுந்த மாதிரி பேசுதுங்க. அதுவும் சரிதான். சரிம்மா, பாயசம் வச்சேன், பாயசம் ஊத்திட்டு வரவா? குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, பிள்ளைக்கு கொடு. மனசே எனக்கு சரியில்லை. என்னம்மா என்ன ஆச்சு? என்னத்த சொல்றது, உன் அன்னிக்காரியே காசை வாங்கிட்டு போனால, அதனாலதான் உங்க அண்ணனுக்கு போன போட்டு சத்தம் போட்டு விட்டேன். அட கடவுளே, ஏமா அப்படி பண்ற? அட நீ சும்மா கடை. உன் புருஷனை உனக்கு எதுவும் செய்யறானோ இல்லையோ, அவன் தங்கச்சிக்கு முடிஞ்சதை செய்யறாருல. ஆனா உன் அண்ணங்காரன் அப்படியா இருக்கிறான், பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறான். அந்த வெறியும் ஆத்திரத்துல தான் இன்னைக்கு போடு போட்டேன். இனிமே செத்தா வந்தா கூட என் மூஞ்சில முழிச்சிடாத, எனக்கு ஒரே ஒரு புள்ள, அது என் பத்திரகாளி மட்டும் தானே சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். என்ன ரெண்டு பேரும் பேசுறாங்க? ஏமா அண்ணி பண்ணுன தப்புக்கு அண்ணன் என்னமா பண்ணும்? அண்ணனை எதுக்குமா சத்தம் போட்ட? அண்ணன் ஒருத்தன் இருக்கிறதாமா எனக்கு ஆதரவே. ஆமா நீ இப்படி நினைக்கிற, ஆனா அவன் அப்படியா நினைக்கிறான்? அவன் பொண்டாட்டி பாய்ச்ச தானே கேட்டுக்கிட்டு ஆடுறான். ஒரே முடிவா சொல்லிட்டேன், இனிமே நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. இனிமே தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு போய் நின்று அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிவிட்டு வச்சுட்டேன். என்னது, அத்தை அம்மாவை சத்தம் போட்டாங்களா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? விடுமா, என் தலையெழுத்துப்படி நடந்துட்டு போட்டோம். எதுக்குமா இப்படி நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிள்ளைய பெத்துக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்க சொல்றியா? ஒரு புள்ள அங்க நல்லா இருக்குது, ஒரு புள்ள இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்க புள்ள நல்லா இல்லாம இருக்க பிள்ளைக்கு கொஞ்சோண்டு கொடுத்து உதவுனா என்ன? புள்ளன்னு எதுக்கு பெத்துக்கிறோம்? கஷ்டமா இருக்க நேரத்துல ஒரு புள்ள இன்னொரு பிள்ளைக்கு ஆதரவா இருக்கணும்னு தானே. அதை விட்டு தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், தான் மாமியார் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானே. அவனை நீ என்னை தூக்கி வச்சு தாங்க சொல்றியா? நான் சொல்லிவிட்டேன் பாத்துக்க, என் சொத்து பொத்து எல்லாம் கிடக்குது, இன்னும் அதெல்லாம் விக்கல, எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் உன் பேர்லயும் புள்ள பேர்ல எழுதி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட போறேன் பாரு, அப்ப தெரியும் அவனுக்கு. ஏம்மா யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமா, விடுமா. உங்க அண்ணி என்ன இன்னைக்கு நேத்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? கல்யாணம் ஆன காலத்துல இருந்தே இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு உன் மாமியார் கறி அடிச்சு துரத்துனான்னு பச்சை குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தவளை வாமா வந்து உட்காரு சாப்பாடு தான் போட்டு கொடுத்தாளா? ஐயோ வாழை வெட்டியா வந்துட்டாலா, இவளுக்கு சம்பாரிச்சு நம்ம கொட்டணுமான்னு சொல்லி உன்னை என்னென்ன பேச்சு பேசி அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஆட்டம் கட்டி உன்னை வீட்டை விட்டு துரத்தினா. அதெல்லாம் எனக்கு மறக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஆத்திரத்துலதான் இன்னும் அவ வீட்டு வாசலை மிதிக்க கூடாதுன்னு இருக்கேன். என்ன பண்ணி தொலைறது, உனக்கொசரம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாவம்ல எங்க அம்மா, தனக்கு கெட்டது செஞ்சவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே நல்லது நினைக்கிறதே இல்ல. பாவம்ல. ஏமா அதெல்லாம் இங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காத, பழச பேசுற நேரமா இது. புள்ள காதுல கீது விழுந்துச்சுன்னா அது வருத்தப்படும்ல.
அட போமா, நான் ஏதோ என் மனசு வருத்தத்துல பேசிட்டேன். சரி வா, மிளகா காய வச்சோம்ல, போய் அதை எடுத்துட்டு வருவோம். போலாம் வா. இத்தனை நாள் வரைக்கும் படிப்புல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். ஆனா இதுக்கப்புறமும் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேமா. நல்லா படிக்க போறேன். ராத்திரியும் பகலுமா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போய் உங்க ரெண்டு பேத்தையும் நல்லா பாத்துக்கணும். யாருக்கிட்டையும் உங்களை கையேந்து விட மாட்டேமா. எம்மாடி, ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கம்மா. 2 நாள் மட்டும் ஆட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்துருவேன். 2 நாள் தான். இல்லம்மா, இங்க யாருமே இல்ல பிள்ளைக்கு பக்கத்துல துணைக்கு, அதனாலதான் இருக்க வேண்டியதா போச்சு. இல்லம்மா, அவங்க மாமியா இருந்தாலாவது சரி அவங்க இருக்காங்க பாத்துக்குவாங்கன்னு விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்களும் இல்ல, நாத்தனார் வரலையா, அதுதான். சரிம்மா 2 நாள் தான் வந்துருவேம்மா. சரிம்மா, சரி பாத்துக்கம்மா. இது பக்கத்துல அந்த தவிடெல்லாம் வச்சிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் கலந்து அப்படியே கொடுத்துருமா, மறந்துடாதம்மா. சரிம்மா, சரி பாரு வைக்கிறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? அட அதையமா கேட்குற, ஆட்டை பார்த்துக்க சொல்லி இந்த ஆறுமுகத்தோட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுவும் 2 நாள்ல வந்துருவேன்னு சொன்னா 3 நாள் ஆயிப்போச்சு. என்னக்கா வரீங்களா என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணுச்சு. நான் அதான் ஒரு 2 நாள் ஆகுமா வரத்துக்கு, கொஞ்சம் மட்டும் பாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடடா, ஆடெல்லாம் வேற இருக்குல்ல, அதையும் மறந்தே போயிட்டேன். வாயில்லாத ஜீவன், நீ இருந்தா மேய்ச்சல் ஆகும். இன்னொருத்தவங்கள்ட்ட விட்டா அவங்க எப்படிமா மேய்ப்பாங்க? நீ வேணா போறியா? இந்த ஆடு மாடெல்லாம் வச்சிருந்தா இப்படித்தாம்மா, எங்கிட்டும் போக முடியாது. ஏதாவது ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா கூட போன உடனே கிளம்பி ஓடி வரதா இருக்கும். என்ன பண்றது, அதுங்களையும் போய் பார்க்கணும் வைக்கணும் தான். அதுவும் இல்லாம உன்னையும் விட்டுட்டு போக முடியாது. இங்க யாராவது துணைக்கு இருந்தாலாவது விட்டுட்டு போகலாம். அப்படிங்கும்போது நான் எப்படிதான் போறது, அதான் ஒரே யோசனையா கிடக்குது. போறதுன்னா போமா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் விடு. மிளகா நல்லா காஞ்சு போச்சு, அப்படியே உள்ள வச்சு பத்திரம் பண்ணி அதை தூக்கி வெளியே வீசாம இன்னைக்கே அதை ஒரு டப்பால போட்டு கொடு. நான் போய் இந்த ரைஸ் மில்ல போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்ப வெயிலா இருக்குல்லம்மா, சாயந்தரம் கொஞ்சம் வெயில் தாண்டதுக்கு அப்புறம் போய் அரைச்சிக்கலாம். உட்காரு. சரிம்மா. பத்திரகாளி. அட மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்க. என்னங்க, என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல, பக்கத்துல அந்த முனியாண்டி சொன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க வயசுக்கு வந்த நேரத்துல இப்படி செவ்வாழை பழம் எல்லாம் கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு, அதான் ஒரு இது அப்படியே வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, அப்படி சொன்னாங்கன்னா ஒரு சீப்போ 2 சீப்போ வாங்கலாம். இப்படி ஒரு கொலையை மொத்தமா வாங்கிட்டு வருவாங்க? இதுக்கெல்லாம் காசுக்கு எங்கிட்டு போறது? சரி விடு, அதான் மாப்பிள்ள வாங்கிட்டு வந்துட்டார்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விடு. அதை பத்தி ஏன் கவலைப்படுற? இங்க பாருங்க, நம்மளே காசு இல்லாம கஷ்டத்துல இருக்கிறோம். புள்ள வேற இப்ப வயசுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுக்கறது? ஒரு சீப்பு 2 பழம் வாங்குறதுனாலே அம்புட்டு விலை வரும். இவ்வளவு பெரிய கொலையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு காசு ஆக போதோ? இது என்னைக்கு கட்டி முடிக்கிறது? ஷோ சாமி, அடுத்த அறுவடை முடிஞ்சு இதெல்லாம் பண்ணினாதான் கையில நமக்குன்னு காசுன்னு வரும். அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் கொடுங்கன்னு கேட்பீங்க? ஐயே, எப்ப பார்த்தாலும் ஏன்டி இப்படி மாப்பிள்ளை கிட்ட கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க? நானாவது காசை கொடுக்குறேன். நீ வேறமா, கம்மனி இருமா. வந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட்டு கொடு, அதை விட்டுப்படி இப்படி அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காம. தம்பி நீங்க போங்கப்பா, உள்ள போங்க, போய் சாப்பிடுங்க போங்க. ஏமா, மறுபடியும் அவங்க காசுன்னு வந்துருந்தா நான் எங்க போவேன்? கையில் அவர்கிட்டயும் 10 பைசா கூட என்கிட்டயும் இல்ல. இப்படி எல்லாம் பண்ணனா எப்படி? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ, முதல்ல போய் சோத்தை போட்டு கொடு. பாவம், வெயில போய் களைச்சிட்டு வந்த பையன், போட்டு கொடு போ. வீட்டுக்கு வராமலையே வாங்க வந்து உட்காருங்க, தண்ணி மொந்து கொடுக்கறது, ஒரு டீ தண்ணி வச்சு கொடுக்கறது, சாப்பாடு போட்டு கொடுக்கறது, இந்த பழக்கமே இல்லை. வரும்போதே இதையே வாங்கிட்டு வந்தீங்க அதையே வாங்கிட்டு வந்தீங்கன்னு ஒரு சண்டையை போடுறது. அப்படி இருந்தா குடும்பத்து மேலேயே பசங்களுக்கு வெறுப்பு வந்து ஓடதான் செய்வாங்க. அப்புறம் நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். இதெல்லாம் என்னைக்கு தான் இந்த பத்திரக்காளிக்கு புரிய போகுதோ? போ பத்திரகாளி, சாப்பாடு கம்மியா போடு. வர வழியில தான் நீராதாரம் குடிச்சிட்டு வந்தேன். கம்மியா தான் போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. மகா சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? அத்தை சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டோம், நீங்க சாப்பிடுங்க. ஏன் மாப்பிள்ள தானே, இப்பதான் வந்தாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. சொல்லுங்க. என்னங்கம்மா, என்ன விஷயம்? சரி இருங்க, கூப்பிடுறேன். பத்திரகாளி. அத்தை கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேளு. சரிங்க. என்னமா? சரிங்கக்கா. பெரிய மாமா. யாரு? வள்ளியக்கா தான் மாமாவை கூப்பிட சொன்னாங்க. என்னமா? மாமா, வள்ளியக்கா உங்களை கூப்பிட்டாங்க, வருவீங்களா? சரிம்மா. என்ன தூங்குறாப்பியோ? ஆமாமா. என்னங்கக்கா, என்ன விஷயம்? போனா போதுன்னு எல்லாம் பண்ணுனா, இப்ப கீரை வாங்குறது கூட நான் தான் வாங்கணுமா? இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறேன்ற காரணத்துக்கோசரம் எல்லாமே என் தலையிலே கட்டிடுவாங்க போலயே. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.